ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து VBA பார்ட் 279ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆல் சப் ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம அட் ஏ டைம் வந்து கன்சாலிடேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மெயின் ஃபோல்டரை நம்ம வந்து இன்புட்டு பார்த்தா கொடுத்துருவோம். நமக்கு அந்த பர்டிகுலர் மெயின் ஃபோல்டருக்குள்ள n நம்பர் ஆஃப் சப் ஃபோல்டர் இருக்கலாம். அந்த சப் ஃபோல்டரில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைலையும் நமக்கு கன்சாலிடேட் பண்ணிட்டு வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் இந்த மேக்ரோ டெம்ப்ளேட்டில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை கிளியர் கொடுத்துட்றேன். இப்போ ஹோம் பேஜில் இங்கே ப்ரௌஸ் அப்படின்ற இந்த பட்டனில் நான் மெயின் ஃபோல்டரை நான் பார்த்து அசைன் பண்ணிடுறேன். இப்போ அசைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு மேக்ரோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த மெயின் ஃபோல்டருக்குள்ளே எத்தனை சப் ஃபோல்டர் வேணாலும் இருக்கலாம், அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நமக்கு டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அரௌண்ட் நமக்கு எத்தனை ஃபைல்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்போது இதில் 7 ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. இப்போ 7 இயர்ஸுக்கான டேட்டா இதில் நமக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இதோட ரா டேட்டா எப்படி இருக்குது, என்ன பேட்டர்னில் இருக்குங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் சாம்பிள் டேட்டான்றதுல மெயின் ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா? இந்த மெயின் ஃபோல்டர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ப்ரௌஸ் பண்ணியிருக்கோம். எங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜில் இங்கே ப்ரௌஸ் பட்டன் யூஸ் பண்ணி மெயின் ஃபோல்டர். ஸோ இந்த மெயின் ஃபோல்டருக்குள்ளே நமக்கு மல்டிபிள் சப் ஃபோல்டர் இருக்குது. இப்போ ஏப்ரலில் ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ பிப்ரவரியில் நமக்கு 4 ஃபைல்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜானில் நமக்கு 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ மார்ச்சில் நமக்கு 2 ஃபைல்ஸ் இருக்குது. இப்படி நமக்கு டிஃப்ரெண்ட் சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் வந்து கவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கவுண்ட் இருக்குது ஃபைல்ஸு. பட் இது வந்து எப்படின்னா டைனமிக்காக நமக்கு எடுக்கும். இப்போ இந்த மெயின் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் மே மந்த்துக்கு அடுத்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இப்படி ஆட் பண்ணாலும், அதுக்குள்ளே நீங்கள் என் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் அதையும் சேர்த்து நம்ம கன்சாலிடேட் பண்ணணும். பட் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, இந்த மெயின் அப்படின்ற இந்த ஃபோல்டரை நமக்கு பேரண்ட் ஃபோல்டராக இருக்கும். இந்த பேரண்ட் ஃபோல்டரை வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற சைல்டு ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஹோம் டேப்பில் இந்த ப்ரௌஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அசைன் மேக்ரோ கொடுக்குறேன். இங்கே ப்ரௌஸ் 1ன்ற அந்த மேக்ரோ லிங்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பட்டனுக்கு அனதர் மேக்ரோ நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போது விஷுவல் பேசிக் போகிறேன். மாடியூல் 1ல் இங்கே வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பாத்தை வந்து செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, ப்ரௌஸ் பட்டன் யூஸ் பண்ணி ஃபோல்டர் பிக்கருக்கான இந்த சப் ப்ரொசீஜர் ப்ரௌஸ் 1 இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ப்ரௌஸ் பட்டனுக்கு லிங்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த மெயின் ஃபோல்டரோட பாத் வந்து இங்கே அசைன் ஆகிடும் ஏடியில். அதை வந்து ஹோம் டேப்பில் E10 செல்லுக்கு நான் அதை ஈக்குவல் பண்ணிடுறேன். ஸோ அப்போ பேசிக்காக என்ன நடக்கும்னா, இந்த E10ல் வந்து நமக்கு அந்த பாத் வந்து விஷுவலில் தெரியும். இப்போ நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு மெயின் ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், அந்த பாத்து ஃபுல் பாத் வந்து நமக்கு வியூ ஆகும். இந்த செல்லை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேக்ரோவில் கோடு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அகைன் அனதர் சப் ப்ரொசீஜர் இருக்குது சேம் மாடியூலில், கன்சாலிடேட் ஆல் சப் ஃபோல்டர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ரெக்வயர்டு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் வந்து நமக்கு எந்த ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுது க்ளோஸ் பண்ணுதுங்கிற அந்த பிளிங்கிங்கு டிஸ்பிளே அலர்ட்லாம் தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக நான் டர்ன் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அட் எண்ட் ஆஃப் த கோட் வந்து நம்ம அதை டர்ன் ஆன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், மாஸ்டர் ஃபோல்டர் அப்படின்றதுல நம்மளோட மெயின் ஃபோல்டர் E10ல் இருக்கிறத நான் வேரியபிளில் கெட் பண்ணிக்கிறேன். இப்போது FS அப்படின்ற வேரியபிளுக்கு நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். கிரியேட் ஆப்ஜெக்ட் ஸ்கிரிப்டிங் ஃபைல் சிஸ்டம் ஆப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் ஃபோல்டரை ரெஃபர் பண்ணுறது, கெட் ஃபோல்டர், இந்த மாதிரி ஃபோல்டர் நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் வந்து நீங்கள் FS யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபார் ஈச் சப் ஃபோல்டர், சப் எஃப்னா சப் ஃபோல்டர் மீன் பண்ணுது. ஃபார் ஈச் சப் ஃபோல்டர் இன் fs.get folder மாஸ்டர் ஃபோல்டர் பாத்து. ஸோ இந்த ஃபோல்டர் பாத்துக்குள்ள இருக்கிற எல்லா சப் ஃபோல்டர்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த சப் ஃபோல்டர்ன்ற இந்த வேரியபிளுக்கு நான் செட் பண்ணுறேன் ஈச்.
sub-f in இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் பாத்தில் இருக்கிற இந்த சப் ஃபோல்டர் செட் வந்து இதுக்கு அசைன் பண்ணுறேன். இப்போ ஆப்ஜெக்ட் செட் பண்ணுற அகைன் சப் ஃபைல்ஸ். இப்போ இந்த லைன் கிராஸ் ஆகும்போது பாருங்க என்னோட சப் ஃபைல் வந்து இதில் இங்கே அசைன் ஆகும். இப்போ சப் ஃபோல்டருக்கு நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் செட் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப் ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த பர்டிகுலர் சப் ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ் இருக்கும். அதை எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இதில் செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு இங்கே ஈச் ஃபைல் ஈச் எஃப்எல் ஃபார் ஈச் வந்து நெஸ்டட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறோம். அகைன் ஃபார் ஈச் எஃப்எல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எஃப்எல்ன்ற வேரியபிளில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் ஃபைல்ஸு, இப்போ இந்த பர்டிகுலர் ரா டேட்டா 2022ன்றது தான் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஏப்ரலில் இருக்கிற ரா டேட்டா. ஓகேங்களா, ஏப்ரலில் இருக்கிற ரா டேட்டா தான் இங்கே நமக்கு வந்து ஷோ பண்ணுது. இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏப்ரலுக்குள்ளே நமக்கு 2022 இருக்கும். இதுதான் நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கிற சப் ஃபோல்டரில். ஸோ இப்போ நான் இதை லிட்டில் இங்கே மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து லிட்டில் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பர்டிகுலர் எஃப்எல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபைலு சப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற அந்த சப் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறேன் மாஸ்டர் ஷீட்டில். இப்போ இங்கே வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட மாஸ்டர் ஷீட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே அலர்ட்டு ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஷீட்டில் ஹெடரையும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு மாஸ்டர் ஷீட்டில் போய்ட்டு A1 செல்லில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்டிவ் ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் அந்த ஏப்ரலில் இருக்கிற அந்த 2022 ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு இங்கே பிளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் எஃப்எல் நெக்ஸ்ட் ஃபைல். அப்போ நெக்ஸ்ட் ஃபைல் இங்கே எதாவது இருக்கான்னு பார்க்குது. நெக்ஸ்ட் ஃபைல் எதுவுமே இருக்காது, எம்டி ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்று தான் இருக்குது ஏப்ரலில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகுது சப் ஃபோல்டருக்கு. அடுத்த சப் ஃபோல்டர் வந்து பாருங்கள் பிப்ரவரிக்கு போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மெயின் ஃபோல்டரில் இருக்குது பிப்ரவரி செகண்ட் ஃபோல்டர். ஸோ பிப்ரவரி சப் ஃபோல்டரில் மறுபடியும் என்ன பண்ணுது, அகைன் அதில் எத்தனை ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 4 ஃபைல்ஸ் இருந்துன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த 4 டைம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே போடும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது அகைன் அண்ட் அகைன் சேம் ஆக்டிவிட்டியை பண்ணும் 4 டைம்ஸ். பிகாஸ் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த ஃபார் ஈச்சுக்குள்ளே போகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018. ஸோ இப்படி என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அடுத்தது இதில் வந்து பாருங்கள் இதில் பிப்ரவரியில் 4 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடந்தது. இப்போ அடுத்தது வந்து ஜானில் வந்து 3 டைம்ஸ் 2018 ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் 3 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடக்கும் இந்த பர்டிகுலர் ஜான் மந்த்துக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ கிளியராக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான், ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல். இந்த லூப்பிங்கை விட்டு வெளில வரும், ஃபார் ஈச்சை விட்டு வெளில வரும். ஒரு ஃபார் ஈச் வந்து சப் ஃபோல்டருக்கு, ஒரு ஃபார் ஈச் வந்து ஃபைலுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வெளில வந்தவுடனே நமக்கு அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ட்ரூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிக்கிறோம். சப் ப்ரொசீஜர் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோடு தான், பட் இதில் வந்து நமக்கு நெஸ்டட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சப் ஃபோல்டருக்கும் ஒன்று ஃபைலுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் சப் ஃபோல்டரில் போய்ட்டு சர்ச் பண்ணி நம்ம எடுத்து வந்து இங்கே கன்சாலிடேட் பண்ணிடுறோம். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக வந்துருக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் 2000 இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜானுக்கு எடுக்கிறேன், ஜானில் எடுக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடை யூஸ் பண்ணி உங்கள் டாஸ்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.